காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன், லட்சுமி சரஸ்வதி 3 தேவிகள் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். காஞ்சிபுரத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு காமாட்சியம்மன், லட்சுமி சரஸ்வதி 3 தேவிகளும் பட்டாடைகள் உடுத்தி மலர் மாலைகள் சூடி முப்பெரும் தேவியர்களும் தங்கத்தேரில் வலம் வந்தனர். பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கோயில் வெளியே வலம் வந்து பக்தர்களுக்கு முப்பெரும் தேவியர்களும் காட்சியளித்தனர். பக்தர்கள் பக்தி பெருக்கோடு முப்பெரும் தேவியர்களையும் தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு ருத்ராட்சத்தால் ஆன சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு சிவலிங்கத்தை சிவனடியார் தலையில் சுமந்து வந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த பக்தர்கள் தஞ்சை பெரிய கோவிலில் தென் திருக்கைலாய பாதையில் ஓம் நமச்சிவாய என கோஷமிட்டு வலம் வந்தனர். நாதஸ்வர இசை முழங்க பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி அருகே உள்ள சங்கரநாராயண சுவாமி கோயிலின் ஆடி தபசு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் ஆடி தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வு நடைபெற்றது. தவக்கோலத்தில் எழுந்தருளிய கோமதி அம்மனுக்கு ரிஷப வாகனத்தில் வந்த சங்கரநாராயண சுவாமி காட்சியளித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.